அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்திலே பிறந்தார்களோ அப்படிப்பட்ட புனிதமான மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரபியுல் அவ்வல் என்ற மாதம் மிகவும் சிறப்பிற்குரிய ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திற்கென்று ஏராளமான சிறப்பு இருக்கின்றது. காரணம் ஒன்றே ஒன்றுதான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கின்றது என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலில் ரபியுல் அவ்வல் இதற்கு என்ன அர்த்தம், இந்த அர்த்தம் ஏன் வந்தது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரபி என்றால் வசந்தம் என்று பொருள். ரபியுல் அவ்வல் என்றால் முதல் வசந்தம் என்பது பொருள். ஏன் முதல் வசந்தம் என்று இவ்வாறு பெயர் வர காரணம் என்ன? காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் ஏராளமான பிரச்சனைகள் நடந்தது. அதாவது ஜாஹிலியத்துடைய காலம் என்று சொல்வார்கள். மக்கள் எல்லாம் அறியாமையில் இருந்த காலகட்டம் அது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், மக்காவிலே வைத்து சிறு சிறு சிலைகளை காளை கன்றுகளாக எடுத்து வணங்கி வந்தனர். இன்னும் சொல்ல போனால், அந்த மக்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் அந்த பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்து விடுவார்கள். இந்த அளவிற்கு மடமைத்தனத்தில் இருந்தார்கள் மக்கள். இதன் பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது வந்தார்களோ, அவர்கள் இந்த பெண் குழந்தை பிறந்தால் உயிருடன் புதைப்பது, சிலை வணக்கத்தை தடுப்பது, இந்த அத்துணை காரியங்களையும் தடுத்து நிறுத்தி ஒரு புதிய உலகையே உருவாக்கி அந்த மக்களை எல்லாம், இருளில் இருந்த மக்களை எல்லாம் மாற்றி ஒரு வெளிச்சமான உலகிற்கு கொண்டு வந்தார்கள். அதன் காரணமாக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை ரபியுல் அவ்வல் முதல் வசந்தம் என்பதாக பெயர் வைத்து அழைக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததால் இந்த உலகத்திற்கு எண்ணற்ற சிறப்புகள் வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 1 பிறை 12 வரை அவர்கள் மீது ஏராளமான சலவாத்துகளும் அவர்களை புகழ்ந்து ஏராளமான மௌலிதுகளும் ஓதப்படுகின்றது. ஆனால் சில நபர்கள் அதை மறுக்கின்றார்கள். அதற்கு இது ஓதக்கூடாது, இது ஒரு புது விஷயம், சஹாபாக்கள் செய்தார்களா, இமாம்கள் செய்தார்களா என்பதாக பல விமர்சனங்களை வைக்கின்றார்கள். அதற்கு குரானிலும் ஹதீஸிலும் எண்ணற்ற ஆதாரங்களும் இருக்கின்றது. சூரத்துல் பக்கராவிலே அல்லாஹ் தஆலா தாபூத் என்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றான். தாபூத் என்றால் என்ன? தாபூத் என்றால் ஒரு பெட்டி. அந்த பெட்டியை பற்றி அல்லாஹ் தஆலா கூறும்போது இவ்வாறாக கூறுவான், ஃபீஹி சகீனத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பினுடைய புறத்தில் இருந்து அதிலே ஒரு சக்கீனா, ஒரு அமைதி இருக்கின்றது. வ பகியத்தும் மிம்மா தரக ஆல மூசா வ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் என்னென்ன பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி விட்டு சென்றார்களோ அந்த அத்துணை பொருட்களும் அந்த பெட்டியிலே அடங்கி இருக்கின்றது. அதாவது அவர்கள் பயன்படுத்தி சென்ற சட்டைகள், காலணிகள், அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கைத்தடி ஆசா, இதுவெல்லாம் அந்த பெட்டியினுள்ளே இருக்கின்றது. இதை யார் சுமந்து செல்வார்கள் என்றால் மலக்குமார்கள், தஹ்மிலுல் மலாய்கா, மலக்குமார்கள் இந்த பெட்டியை சுமந்து சென்று எந்த இடத்தில் போர் நடக்கின்றதோ அந்த இடத்தில் போய் அந்த பொட்டியை வைப்பார்கள். அந்த பொட்டியின் பரக்கத்தின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருளினுடைய பரக்கத்தின் காரணமாக அந்த இடத்திலே நடைபெறக்கூடிய போர்களில் அந்த நபர்கள் வெற்றி பெறுவார்கள். அந்த அளவிற்கு சிறப்பு இருக்கின்றது என்று சொன்னால், நம்முடைய நபிக்கு எந்த அளவிற்கு சிறப்பு இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய பொருளினால் இவ்வளவு பரக்கத்தை இருக்கின்றது என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் எவ்வளவு பெரிய பரக்கத்தும் எவ்வளவு பெரிய சிறப்பும் நமக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழக்கூடாதா? அதே போல் சூரத்து யூனுஸிலே அல்லாஹ் தஆலா ஃபல் யஃப்ரஹு என்ற ஒரு வார்த்தையை கூறி காட்டுகின்றான். இதற்கு உலமாக்கள் விளக்கம் கூறும்போது ஃபல் யஃப்ரஹு, நீங்கள் கொண்டாடுங்கள், நபியை கொண்டாடுங்கள், நபியை புகழ் பாடுங்கள் என்பதாக உலமாக்கள் விளக்கம் தருகின்றார்கள். அதே போல் சூரத்துல் மாயிதாவிலே அல் மாயிதா, அந்த சூராவினுடைய இறுதியிலே அல் மாயிதா என்ற ஒரு வார்த்தை வருகின்றது. இதற்கு உலமாக்கள் விளக்கம் கூறுகின்றார்கள், அல் மாயிதா என்றால் உணவு தட்டு. இந்த உணவு தட்டு எந்த நாளில் இந்த உலகத்திற்கு இறங்குகின்றதோ அந்த நாளை நாங்கள் ஒரு ஈதாக, அதாவது ஒரு பெருநாளாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்பதாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், ஈதுன் லி அவ்வலினா வ ஆஹிரினா,
எங்களுக்கும் எங்களுடைய முன்னோர்களுக்கும் எங்களுக்கு பின்வருபவருக்கும் இந்த மாயிதா உணவு தட்டை இறங்கிய நாள் ஒரு பெருநாவாக நாங்கள் கொண்டாடுவோம் என்பதாக கூறி காட்டுகின்றார்கள். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், சாதாரண ஒரு உணவு தட்டு, அந்த உணவு தட்டு இந்த பூமியின் மீது இறங்கியதன் காரணமாக அந்த நாளை ஒரு ஈதாக ஒரு பெருநாளாக கொண்டாடுகின்றார்கள் என்று சொன்னால், நம்முடைய நபி பிறந்த தினத்தை நாம் அவர்கள் மீது அவர்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்தி நாம் அவர்கள் மீது புகழ் பாடக்கூடாதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் மீது புகழ் பாடினால் எந்த அளவிற்கு சிறப்பு இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான், ஒமை யுதில்லாஹ வ ரசூல, எந்த நபர் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றாரோ, உலாயிக்க, அதாவது இந்த இடத்தில் உலமாக்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், எந்த நபர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறாரோ அந்த நபர் எப்படி இருப்பார் என்று சொன்னால், உலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன, நபிமார்களில் இருந்து அல்லாஹ் யாரின் மீது நிஅமத் பொழிந்தானோ அந்த நபருடன் நாளை சொர்க்கத்தில் இருப்பார். மின சித்திகீன, அந்த சித்திகீன்களுடன் நாளை சுவனத்தில் இருப்பார். வஷுஹதாய், மேலும் சுஹதாக்களுடன் நாளை சொர்க்கத்தில் இருப்பார். வஸ்ஸாலிஹீன், மேலும் நாளை சாலிஹீன்கள் நல்லவர்களுடன் சொர்க்கத்தில் இருப்பார். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டால் நாளை மறுமையிலே சித்திகீன்களுடனும் சுஹதாக்களுடனும் சாலிஹீன்களுடன் நாளை சுவனத்திலே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே.